அப்பா, அம்மாவோட அன்பும், ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா, இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். அதனால தான் இந்த ராசிக்காரங்கள ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லிடலாம். ஏன்னா 12 ராசிகள்லயே அதிக அளவு தைரியமும், தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? என்னென்ன மாற்றங்கள இவங்க சந்திக்க போறாங்க? குறிப்பா இந்த 2026க்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, இந்த மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குலாம் என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்கும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கூட நாங்கள் கருங்காலி மாலையை சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரிஜினல் கருங்காலி மாலை. அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கி பயன்பட்டுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. எப்போவுமே இந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா சிங்கம். சிங்கம் எப்படி நமக்கு பசிச்சாதான் இறை தேடுமோ அது மாதிரி தான் கொஞ்சம் சொகுசாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அமைதியாக இருந்தே பல காரியத்தை சாதிக்கக்கூடியவங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு டேலண்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான டைமில் அந்த டேலண்ட்டை பயன்படுத்தக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசியில் மகம் நட்சத்திரக்காரங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு தனிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பெரும்பாலும் இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதனால தான் இவங்கக்கிட்ட பேசும்போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிஞ்செரிஞ்சு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்கு தாயோட அன்பு எப்பவுமே கிடைக்கும். தாய் மீது அதீத பற்றுடையவங்களாக இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இந்த ராசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அல்லது பிறந்தது அல்லது ருதுவானது அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு இந்த மகம் நட்சத்திரக்காரங்களை சொல்லலாம். வாழ்க்கை முற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிற்பகுதியில் சின்ன சின்ன கஷ்டங்களை இந்த மகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அனுபவிப்பாங்க. திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிரித்த முகமுடையவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. பூர நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா திறமைசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும். அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற தொழில் கொஞ்சம் அமையாது. பயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும். அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தது அப்படின்னா மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். திருமண வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். வரலாம் கொஞ்சம் தட்டி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். உறவு முறைகளை உங்களுக்கு திருமணம் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்நியர்கள் வகையில் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் திருமணம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா தான தர்மம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு. அதனால தான் இவங்களை கொடை வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானம் செய்கிறது, மற்றவங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனா இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதை உண்மையை கண்டுபிடிக்கிறதுலாம் சுவாரஸ்யமாக ஆர்வமாக இறங்கி அதை செய்யக்கூடியவங்களாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசியில் உத்திரம் வர்றதுனால கஞ்சத்தனம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொன்ன குணாதிசயெல்லாம் உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் சொன்ன விஷயம் எது உங்களுக்கு பொருந்தி போச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது இந்த 2026ஆம் ஆண்டு. சனி அஷ்டம சனியாக இருக்கிறதுனால, குரு விரைய குருவாக இருக்கிறதுனால, கேது 6 மற்றும் 12ல் வரும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பொதுவாகவே ஏற்படும். குருவோடைய பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னா கூட சனியோட பிரச்சனை அப்பப்போ தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன சறுக்கல்களை கொடுக்கும் அப்படின்னா கூட பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியுமே கவலைப்படாமல்
தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மன வலிமையோடு இறங்குவீங்க. என்னால் அதை ஜெயிக்க முடியும், என்னால் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ராசிக்கு 5, 8ஆம் இடத்தோட அதிபதி குரு விரைய குருவாக வந்து அமரும்போது எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் முதல் சுற்றில் பார்த்திங்கன்னா சனி 6 மாதம் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பார். சனி 8ல் அமரும் போது கெடுபலன்கள் அதிகம் வராது. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. அதனால் முதல் 6 மாதம் சின்ன சின்ன இடர்பாடுகள், 6ல் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இருக்கும். 8ல் வந்து அமரும்போது எதிரிகளுடைய பலம் அறிந்து தாக்குவீங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். நல்ல ஒரு பலம் வாய்ந்த நபராக, நல்ல ஒரு திறமை உள்ள நபராக, மற்றவங்களை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அறிந்த ஒரு நபராக 8ல் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மனோதைரியம் நிறைந்த ஆண்டு இந்த ஆண்டு. குறிப்பாக எல்லா விஷயத்துலையும் தைரியத்தோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப அமோகமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நற்பலன்களை இந்த ஆண்டில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குரு ஆரம்பத்தில் கொஞ்சம் கெடுபலனை தந்தாலும் கூட, எதிர்பாராமல் திடீர்னு செலவுகளை தந்தாலும் கூட, இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு போடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நிலம் வாங்கி போடுங்க. செலவுகள் கொஞ்சம் விரைய செலவுகள் டக்குன்னு வரும். அதனால் கையில் பணம் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் எதிலையாவது ஒரு பொருள்லையோ அல்லது ஒரு தொழில்லையோ முதலீடு போடுறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் நகையெல்லாம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக அடகு வச்சுருப்பீங்க. இந்த 2025ல் வச்ச அந்த அடகு வைத்த நகையெல்லாம் இந்த 2026ல் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நவம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேது குருவோடைய இணைவு ஏற்படும் போது நிறைய அதிர்ஷ்டமான பலன்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேது குருவோடைய இணைவு ஏற்படும் போது எடுக்கிற காரியங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றியாக அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட உங்களுடைய ராசிநாதன் சூரியன் வந்து சனி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் சவால்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது ராசியிலே இருக்கிறார். அதனால் மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பய உணர்வு இதெல்லாம் ஏற்படும். தைரியமான நபர்கள் தான், ரொம்ப திறமசாலிகள் தான். ஆனால் கேது வந்து ராசியில் இருக்கிறது சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுக்கும். நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனசபலத்தை கொஞ்சம் கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஒவ்வொரு தொழிலையும் இறங்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறீங்க அப்படின்னா கிழக்கு பக்கமாக உங்களுடைய வீடு இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். வடகிழக்கு மேற்கு இந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 6, 9 ஆகிய எண்கள்லாம் அதிர்ஷ்டமான எண்களாக இருக்குது. இந்த ஆண்டில் இந்த 2026ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஓரளவுக்கு ஓகே தான். ஜூன், செப்டம்பர், நவம்பர்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ல் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாதிரி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு விளக்கு போட்டு வழிபடுறது, அடிக்கடி விநாயகரை வழிபடுறது நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நம்பிக்கையோடு இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்யுங்க. இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இடர்பாடுகளை எப்படி சமாளிக்கணுங்கிறத ஒரு அறிந்து வைத்து செயல்படக்கூடியவங்களா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இந்த ஆண்டில் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன தடைகள் வரும், அதை கவனமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. உறவினர்களால் நெருக்கடிகள் அதிகமாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த 2026ஆம் ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய சுய விவரங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம்.
உங்களுடைய தொழில் ரகசியமாகட்டும், குடும்ப ரகசியமாகட்டும், அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. ஏன்னா சப்தம ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பலமாக வந்து சனி பகவான் அமரும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். புதிய நபர்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தொழிலில் வியாபாரத்தில் டக்கு டக்குன்னு இறங்குவீங்க. ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தது